சமயக்குறவர்கள் நால்வரும் 4 விதமாக ஈசனை சென்று அடைந்தார்கள். அப்பர் சுவாமிகள், அதாவது திருநாவுக்கரசர், அவர் தாச மார்க்கம் என்னும் தன்னை இறைவனுக்கு அடிமையாக ஆட்படுத்தி கொண்டு இறைவனுடைய தொண்டர்களுக்கும் தொண்டு செய்து கொண்டு இருந்தார். இது தாச மார்க்கம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள், அவர் இறைவனுக்கு மிக நெருங்கிய தோழனாக நண்பனாகவே இருந்தார். அது சக மார்க்கம். எந்த அளவிற்கு தோழன்? தன்னுடைய ஊடல் தீர்க்க சிவபெருமானையே தூதுவிட அளவிற்கு மிகப்பெரிய நெருக்கம் அவர்களுக்குள்ளே இருந்தது. இது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாறு. மூன்றாவதாக சத்புத்திர மார்க்கம். அது திருஞான சம்பந்த மூர்த்தியினுடைய மார்க்கம். 3 வயது குழந்தையாக சீர்காழியினுடைய குளக்கரையில் உட்கார்ந்து தானாக அழுது கொண்டிருந்த பிள்ளைக்கு உமையம்மை ஞானப்பால் கொடுத்து ஞான குழந்தையாக மாற்றினாள். அதனால் ஞானசம்பந்த பெருமான் சத்புத்திர மார்க்கத்தை, அதாவது சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் புத்திரன் என்கின்ற இடத்தில் இருந்து அவர் பக்தி செலுத்தினார். மாணிக்கவாசக சுவாமிகள் கடைபிடித்த மார்க்கமோ சன்மார்க்கம். இந்த 3 மார்க்கங்களை தாண்டி சன்மார்க்கம் என்னும் இந்த மார்க்கத்திற்கு தனிப்பெரும் சிறப்பு. அது எப்படி வந்தது? சிவபெருமானுடைய கைலாயத்தில் ஒரு மூலையிலே ஒரு புல்லாகவோ, ஒரு செடியாகவோ, ஒரு மலராகவோ, இல்லை ஒரு பிடி மண்ணாகவோ இருந்தாலும் போதும் என்பது சாலோகம் என்கின்ற அந்த தத்துவம். அந்த உலகத்திற்குள் நமக்கு ஒரு இடம் வேண்டும், அவ்வளவுதான். அடுத்தது சாமீபம் என்று சொல்லுவார்கள். சிவபெருமானுக்கு பக்கத்தில் இருப்பது. அப்பாவிற்கு பக்கத்தில் இருப்பது யார்? பிள்ளைதானே. எனவே சத்புத்திர மார்க்கத்தை கடைபிடித்த ஞானசம்பந்த மூர்த்திக்கு சிவனுக்கு அருகிலே பிள்ளைக்கு இணையான இடம் கிடைத்தது.